வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. பிரிந்து சென்ற காதலனுடன் சேர்த்து வைப்பதாக சொல்லி 16 வயது பெண்ணிடம் 40 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்த சம்பவம் சென்னையில் நடந்திருக்கிறது. நூதன கொள்ளை ஈடுபட்டது யார்? நிஜத்திலும் ஒரு செயலியை தொடங்கி மோசடி செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காதலர்களை சேர்த்து வைப்பதாக கூறி இணையதளம் தொடங்கி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த கும்பல் போலீசில் சிக்கியுள்ளது. கொள்ளையர்கள் சிக்கியது எப்படி? சென்னையை அடுத்த தாம்பரம் பகுதியைச் சேர்ந்த ஆசிரியை ஒருவரின் 16 வயது மகள் தன்னுடன் படிக்கும் இளைஞரை கடந்த 2 ஆண்டுகளாக காதலித்திருக்கிறார். காதலர்களுக்கிடையே பிரச்சனை ஏற்பட காதல் ரத்து செய்த இளைஞர் பெண்ணிடம் பேசுவதை தவிர்த்து அவரை விட்டு பிரிந்துள்ளார். காதலரிடம் மீண்டும் பேசுவதற்கு எவ்வளவோ முயற்சி செய்தும் இளம்பெண்ணால் முடியவில்லை. இந்நிலையில் காதலனுடன் சேருவதற்கான ஐடியாக்களை இணையதளத்தில் தேடிய பெண்ணிற்கு How to bring back X என்ற செயலி அவரது கண்ணில் பட்டுள்ளது. காதலில் தோல்வியடைந்தவர்களை அவர்களது காதலர் அல்லது காதலியுடன் சேர்த்து வைப்பதாக அந்த செயலியில் கூறப்பட்டிருந்தது. உடனடியாக அந்த இணையதள செயலியில் தனது பெயரை பதிவு செய்து தனது காதலன் பற்றிய விவரங்களையும் தெரிவித்துள்ளார் அந்த பெண். இளம்பெண்ணை இணையதளம் மூலமாக தொடர்பு கொண்ட 2 பேர் சென்னை விமான நிலையம் வரும்படி கூற இளம்பெண்ணும் சென்னை விமான நிலையத்திற்கு சென்று அவர்களை சந்தித்து பேசியுள்ளார். அங்கு வந்த 2 இளைஞர்கள், நாங்கள் உங்கள் காதலரோடு உங்களை சேர்த்து வைத்து விடுகிறோம், ஆனால் செலவு அதிகமாகும் என்று பணம் அல்லது தங்க நகைகளை கேட்டுள்ளனர். 16 வயதே நிரம்பிய அந்த பெண் வீட்டிற்கு சென்று பீரோவில் இருந்த தனது தாயின் 40 சவரன் தங்க நகைகளை எடுத்து வந்து அந்த இளைஞர்களிடம் கொடுத்துள்ளார். தங்க நகைகளை வாங்கிச் சென்ற அந்த 2 இளைஞர்களும் அவர்கள் கூறிய நாட்களுக்குள் இளம்பெண்ணை காதலனோடு சேர்த்து வைக்கவில்லை. இதற்கு மாறாக அந்த இளைஞர்கள் பெண்ணை தொடர்பு கொண்டு, நீ கொடுத்த நகைகள் எல்லாம் போதுமானது அல்ல, மேலும் 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் உன்னை பற்றி அவதூறாக இணையதளங்களில் செய்திகளை பரப்பி விடுவோம் என்று மிரட்டியுள்ளனர். இதனால் பதறிப்போன இளம்பெண் தனது தாயிடம் நடந்த விவரங்களை கூற அவர் சென்னை விமான நிலைய போலீசாரிடம் புகார் அளித்தார். போலீசார் இணையதள முகவரியை ஆய்வு செய்த போது அது பஞ்சாப் மாநிலத்தில் இருப்பது தெரிய வந்தது. உடனே போலீசார் அந்த இளம்பெண்ணை வைத்து அந்த இளைஞர்களை தொடர்பு கொள்ள செய்து, ஏற்கனவே நான் நகைகளை கொடுத்த அதே சென்னை விமான நிலையத்திற்கு வந்தால் நீங்கள் கேட்ட பணத்தை கொடுப்பதாக கூறியிருக்கிறார். உடனே இதை இளைஞர்கள் இருவரும் பஞ்சாபில் இருந்து சென்னைக்கு விமானம் மூலமாக வந்து விமான நிலைய வளாகத்தில் பெண்ணை சந்தித்து பேசினர். பணம் தரப்போகிறார் என்ற சந்தோஷத்தில் இருந்த இளைஞர்களை பயணிகள் போல சாதாரண உடையில் இருந்த போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். விசாரணையில் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த 27 வயதான அனில்குமார், 33 வயதான ககன்தீப் பார்கவ் என்று தெரிய வந்தது. இருவரும் சேர்ந்து காதலர்களை சேர்த்து வைப்பதாக போலியான இணையதளத்தை தொடங்கி பல இளம் பெண்களையும் இளைஞர்களையும் ஏமாற்றி பல லட்சம் மோசடி செய்திருப்பது தெரிய வந்தது. இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 8.5 லட்சம் ரூபாய் பணம், 54 கிராம் தங்க நகைகளை பறிமுதல் செய்தனர். இருவரையும் ஆலந்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சென்னை புழல் சிறையில் அடைத்தனர்.